அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அதானி உடைய கௌதம் அதானிக்கு தொடர்ந்து பிரச்சனை வருவதனால, ஸோ அதானி முதலீட்டாளர்களும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நிறையா விஷயங்கள் ஜென்ரலாக இதனால் மார்க்கெட் பாதிப்பாகுமா, ரெண்டாவது ஏன் இந்த ஒரு நபருக்கு மட்டும் இவ்வளோ பாதிப்பு வருது, இந்த பாதிப்பு எது வரைக்கும் இருக்கும், எப்போது ரெடி ஆகுங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். அது ஜோதிட ரீதியாக. ஸோ இப்படி பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, யாராவது இந்த மாதிரியான கிரகம்சம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் தெரியும். ஏன் இது நடக்குது, இது இந்த கிரகம் இங்கே இருக்கிறதுனால இந்த விஷயம் அவருக்கு நடக்குதுங்கிறத நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, இவருடைய ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு நம்ம ஏன் இவ்வளவு பெரிய ஒரு பிரபலமாக இந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக வராருங்கிறதுக்கான ரீசன் நான் ஆல்ரெடி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். லக்கணத்தில் ராகு, சுக்கிரன் ராகு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராகவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியுடைய ஒரு நபராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த லக்கணத்தில் ராகு அப்படிங்கிறத இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது, 1ஆம் பாவத்தையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். இவர் 1ஆம் பாவத்தோடையும் ராகு தொடர்பு இருக்குது, லக்னாதிபதியுடைய ராகு தொடர்பு இருக்கங்காட்டி இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இவர் பார்த்துருக்காரு. இப்போ நிறைய பேர்த்துக்கு லக்கணத்தில் ராகு இருக்கும், உள்ளூர் கூட தெரியாது இவர் யாருன்னு. ஸோ அதுக்கான ரீசன் வந்து என்னென்னா, அவரோட 1ஆம் பாவம் கெட்டு போயிருக்கும், இல்லை லக்னாதிபதி கெட்டு போயிருக்கலாம், இல்லை ராகு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆதிபத்தியம் சரியில்லாமல் இருக்கலாம். ஸோ இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ரீசன் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு இவர் வருவதற்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா லக்கணத்தில் சுக்கிரன் ராகு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இவ்வளோ தூரம் வளர்வதற்கான வாய்ப்பு. ரெண்டாவது நடக்கிற திசை வந்து பாருங்கள், சுக்கிர திசை. ஸோ இவருக்கு வந்து சுக்கிர திசை 2012 10வது மாதத்துலேருந்து 2032 வரைக்கும் சுக்கிர திசை தான். இந்த சுக்கிர திசை இவருக்கு மிகப்பெரிய யோகமான திசை, மேலும் மேலும் வளர்றது லக்கணத்திலே சுக்கிரன் வந்து. ஏன் இவருக்கு மட்டும் இந்த மாதிரி தொழிலில் திடீர்னு வருது, திடீர்னு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இழப்பு இந்த ஒரு 2 நாள்லேயே. ஸோ அதே மாதிரி ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ஒன்று சொன்னாங்க, செபியோடைய இஷ்யூஸ் வருது. ஸோ ஏதாவது ஒரு அலிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே வச்சுட்டே இருக்கிற காரணம் சனிக்கேது சேர்க்கை. ஸோ சனிக்கேதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஒரு ஜாதகத்தில் சனிக்கேது இருந்தால் அவர் எந்த தொழில் செய்தாலும் நஷ்டம் அடைவார்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஏன் வளர்ந்தாருங்கிறதுக்கான ரீசன் சொன்னேன். ஏன் இந்த மாதிரி நடுவில் ஒரு நஷ்டம் வருவதுங்கிறதுக்கான ரீசனும் இதுதான். அதுக்கப்புறம் எப்படி மறுபடியும் ரெக்கவர் ஆகிறாருன்னா, சனி நேராக வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனையும் தொடர்பு கொள்ளுது. அப்போது கேதுக்கு அப்புறம் இருக்கிற சுக்கிரனால் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி, தொழிலில் லாபம் சம்பாரிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக மாறுகிறார். ஸோ இந்த இடத்துல சனி மட்டும் இல்லை, சனி கேது இல்லைன்னா இவருக்கு இந்த ஒரு இஷ்யூஷோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வருவதோ வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. சரி, ஓகே, இப்போ எல்லாம் நடந்தது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். இனி நடக்க போகிறது வந்து என்ன? ஸோ நடக்க போகிறது அப்படிங்கிறது இப்போ வந்து சுக்கிர திசையில் குரு புத்தி நடக்குது. ஸோ இந்த குரு புத்திக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனி புத்தி வரும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சனிக்கேது சேர்க்கை, அதுக்கப்புறம் தான் சுக்கிரன். அப்புறம் 2028 வரைக்குமே கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 28 ரொம்ப முடியும், 28 ஸ்டார்டிங் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அதானியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த பங்குகள் திடீர்னு ஏறும், திடீர்னு இறங்கும், இந்த மாதிரியான சூழல் தான் இருக்குது. ஸோ முதலீட்டாளர் யாராவது இருந்தால் அதானியோடைய பங்குகளை வாங்குவதற்கான சரியான டைம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுக்காமல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2029க்கு அப்புறம் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது தான் என்னுடைய ஜோதிட ரீதியான ஒரு கருத்து. ஸோ அப்போ வந்து இப்போ நம்ம வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாங்கினீங்கன்னா திரும்ப இதே மாதிரி தான் வரும். இவருக்கு 2025 8வது மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரு. ஸோ இதில் கம்மியான அஃபெக்ட் தான் இருக்கும். ஆஃப்டர் குரு புத்திக்கு அப்புறம் தான் சனி புத்தியில் தான் மறுபடியும் ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா இவர் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்னென்னா தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியதாக தான். அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிகள் பெரிய சாதகம் இல்லைனாலும் ஸோ 2026 வர குரு பயிற்சி கொஞ்சம் சாதகமாக இருக்கும். அப்போது இதுலேருந்து ஓவராலாக வச்சு பார்க்கும் பொழுது ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை சரி செய்வார், மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை சரி செஞ்சு ஒரு கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் போகிற மாதிரி தான் இவருடைய இந்த 2028 வரைக்கான பயணம் இருக்கும். ஸோ அப்போது ஒரு இடத்துல ஒரு இதே தான் நம்ம சொல்லுவோம், ஒருத்தர் வந்து பங்குச்சந்தையில் ஈடுபடலாமா, ஒரு ஜாதகத்தை பார்த்தா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே அழகாக நம்ம இந்த கிரக சேர்க்கையும் இந்த பாவ முறைகளையும் வச்சு தான் அழகாக எடுக்க முடியும். என்ன திசாபுத்தி, இவருக்கு என்ன கொடுப்பனை, இவருக்கு அடுத்த திசையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எடுக்கக்கூடிய ஒரு அம்சம் வந்து பார்த்திங்கன்னா
அடுத்து வரக்கூடிய என்ன மாதிரியான காலகட்டங்கள் எப்படிங்கிறத எல்லாமே இந்த பொருத்தத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இவருக்கு அடுத்ததெல்லாம் வந்து நடக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சூரிய திசை, சுக்கிரனுக்கு அடுத்து வரக்கூடிய சூரிய திசை, அதுவும் ரொம்ப யோகமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நம்ம பயப்பட வேண்டியதே கிடையாது. பட் சனிக்கேது அப்படின்னு இருக்கிறதுங்கிறதுனால நடுவில் ஒரு பிரச்சனைகள் வந்து தான் போகுங்கிறத எந்த ஒரு இடத்துலையும் நம்ம மாற்று கருத்து கிடையாது. ஏன் இந்த காலகட்டத்தில் வருது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, லக்கணத்தில் அஷ்டமத்தில் சனி இருப்பதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் இந்த காலகட்டங்களில். ஸோ இப்போ இந்த அப்போ தொழில் சார்ந்த ஒரு சில சலசலப்புகள், தொழில் சார்ந்ததுனால ஒரு மன உளைச்சல்கள் வருவதற்கு இவருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம அந்த போன சனி பயிற்சியிலேங்கிறத நம்ம ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கோம் அதானி பற்றி. ஸோ இப்போ அடுத்து நடக்கக்கூடிய சனி பயிற்சி, ராகு பயிற்சிங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். திரும்ப இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவார், அடுத்தடுத்து மேலும் வளருவாருங்கிறது தான் ஸோ இது ஓவராலான கருத்து. ஸோ அப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் நம்ம பார்த்து ஸோ இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வளருவார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வீழ்வார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இவருக்கு பங்குச்சந்தையில் இந்த காலகட்டங்களில் லாபம், இந்த காலகட்டங்களில் நஷ்டம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அப்போ சுக்கிர திசை முடிஞ்சு அடுத்து திரும்பி இப்போ மறுபடியும் எப்போனா 2028 முடிஞ்சதுக்கப்புறம் நன்றாக இருக்கும். அதன் பிறகு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு புதன் புத்தியில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை வளர்வார். திரும்ப கேது புத்தி வரும்போது சின்ன ஒரு ட்ராபேக் வரும். ஸோ இந்த மாதிரி என்னென்னா இந்தந்த காலகட்டங்களே இவ்வளோ ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம அழகாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போக முடியும் ஒரு ஜாதகத்தை வைத்து. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேருந்து அப்பு, ஸோ எல்லாமே ஓவராலாக நெகட்டிவ் தான். ஸோ அப்போ இவ்வளோ தூரம் பிரச்சனை இருந்துமே நம்ம வந்து தெளிவாக வந்து என்னென்னா இன்றைக்கி ப்ரிடிக்ஷனில் வந்து ஓப்பனிங்லேருந்து அப்பு தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நேற்றுக்கு வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் போடலை. ஸோ அது என்னுடைய பர்சனல் ஜாதகத்தில் இருக்கிறதுனால நான் ப்ரிடிக்ஷன் கொடுக்கல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் மார்க்கெட் அப்பில் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நெகட்டிவ் நியூஸ் இருக்கும்போது யாருமே அப்பு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஜோதிட ரீதியாக பண்ணுறது தான். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜி கோர்ஸ் எப்படி மார்க்கெட் ப்ரிடிக்ட் பண்ணுறதுங்கிறதும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. யாராவது கற்றுக்கணுன்னாலும் கற்றுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் 2025 எப்படி இருக்க போகுது இயர்லி பொசிஷனல் சார்ட், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெபினார் வந்து நடக்குது 6/12/2024. ஸோ இது யாராவது வேணாலும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.